வணக்கம் மக்களே, வணக்கம். எதாச்சும் 2 நாளைக்கு முன்னாடி நம்மளோட அமெரிக்க பங்குகள் மார்க்கெட்லாம் எப்படி போகுது, நம்ம தான் டிக்கெட் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, குளோபல் இன்வெஸ்ட். சரி, அதெல்லாம் எப்படி போகுது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணது எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக என் கண்ணில் ஒன்று மாட்டுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ரிலேட்டட் பங்குகள் எல்லாமே 15%, 9%, 6%, 14%, 3%ன்னு இந்த ஸ்பேஸு, ராக்கெட்டு, ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்குல்ல, விண்வெளி, இந்த விண்வெளி ரிலேட்டட் பங்குகள்லாம் போடும் போட்டிருக்கு. அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட் லேப் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 87% கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஏஎஸ்டி ஸ்பேஸ் ஒரு வருஷத்துக்கு 50% கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இன்டிடியூட்டிவ் மிஷின்ஸ் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 63% கொடுத்துருக்கு. சாரி, ஈவன் ரெட் ஒயர் பாருங்கள், அது ஒரு 43% கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், யூஎஃப்ஓ ETF சார், அது ஒரு 59% கொடுத்துருக்கு. சார், இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் ரிலேட்டடு பங்குகள் எல்லாம் உயர்ந்திருக்கு. கவனிச்சிங்களா? இப்போ அப்படியே இங்கிட்டு வாங்க. இந்திய அரசு நம்மளோட ஸ்பேஸ் பாலிசி, ஓகே, ஸ்பேஸ் பாலிசி, ஸ்பேஸ் அஃபேர்ஸு, அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்டர்? பார்லிமெண்ட்டில் பேசுனது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியா உலகத்தில் இருக்கிற ஸ்பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது 100ல், இப்போ 100 தான் உலக முதலீடு ஸ்பேஸில், அதாவது விண்ணியல் பொருளாதாரம். அந்த விண்ணியல் பொருளாதாரத்தில் நம்ம 2% தான் இதுவரையும் முதலீடு பண்ணியிருக்கோம். மாறாக அமெரிக்கா 61%, சைனா 12%, நம்ம கடைசியாக இருக்கிறோம் 1% தான் பண்ணியிருக்கோம். அப்போ இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 2023 வெறும் $8 பில்லியன் முதலீடு பண்ணியிருந்த இதில் நம்ம வெறும் 2% இருந்த நம்ம 2040 8%ஆக உயர்த்தணும். அதாவது 2040 $44 பில்லியன் நாங்கள் முதலீடு செய்ய போகிறோன்னு உறுதி அளிச்சிருக்காங்க. இதில் ஸ்பேஸ் பாலிசியில். சரி, இந்திய அரசு விட்டுருங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசு பட்ஜெட்டில் பார்த்தா அவங்க என்ன இஸ்ரோவோட சேர்ந்து ஸ்பேஸ் போர்ட் ரெடி பண்ணுறோம், அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் அள்ளிக்குளத்தில் நாங்கள் ஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் யூனிட் போடுறோம்னு சொல்லி ஸ்பேஸ் ரிலேட்டட் வந்துக்கிட்டே இருக்குது. கவனிச்சிங்களா? ஏன் எல்லோரும் ஸ்பேஸை பற்றி இப்போ பேசுகிறாங்க? சார், இப்போ இந்த காணொலியை நீங்கள் பார்க்க போகிறது முழுக்க விண்ணியல் பொருளாதாரம். விண்ணியல் பொருளாதாரத்தை நம்ம முதலீடு பண்ணுறோமா? விண்ணியலில் பொருளாதாரமா என்ன சார் அப்படிங்கிறீங்களா? சார், நம்ம எப்போவும் மொபைலை பார்த்துட்டே இப்படி கழுத்தை குனிஞ்சிக்கிட்டே இருக்கமே, கொஞ்சம் இப்படி தலையை நிமிந்து பாருங்கள். நம்ம தலைக்கு மேலே சார், தலைக்கு மேலே 10 கிலோமீட்டரில் என்ன போகுது? 10 to 16 கிலோமீட்டரில் ஃப்ளைட்டு போகுது. அதுக்கு மேலே 400 கிலோமீட்டரில் என்ன இருக்குது? ஐஎஸ்எஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அவங்க இருக்கிறாங்க. 550 பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்ஸு, இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுற ஸ்டார்லிங்ஸு, அதில் அங்கே வானத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலே 20,000 கிலோமீட்டரில் ஜிபிஎஸ் சேட்டலைட் சுற்றிக்கிட்டு இருக்குது. சார், நம்ம ஃபுட்டு ஆர்டர் போடுறீங்களே, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, லொக்கேஷன் ஆர்டர் போடுறீங்களே, லொக்கேஷனை ஷேர் பண்ணுறீங்களே, அதெல்லாம் எங்கே இருந்தது? அந்த 20,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது ஜிபிஎஸ் சேட்டலைட் மூலியமாக தான் இங்கே வருது. அதுக்கும் மேலே 36,000 கிலோமீட்டரில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜியோ ஸ்டேஷனரிம்பாங்க. அதாவது அந்த டிடிஹெச்லாம் இருக்குல்ல சார், டிடிஹெச் டிவிக்கு தொலைக்காட்சிக்கெலாம் வருதுல்ல, அதெல்லாம் 36,000 கிலோமீட்டர். இங்கே பாருங்கள், நம்ம பேங்க்கில் யூஸ் பண்ணுறோம்ல, எந்த டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷனில் அந்த டேட்டு, நம்பரு எல்லாம் வருதில்ல சார், இந்த செகண்டு, இந்த மினிட் மாற்றிங்கன்னா அது எதுலேருந்து வருதுன்னா சேட்டலைட்டோட கிளாக்லேருந்து தான் வருது. யூகேயில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த சேட்டலைட்லாம் 1 மணி நேரம் க்ளோஸ் ஆச்சுன்னா டோட்டல் பேங்கிங் இண்டஸ்ட்ரியும், அடுத்தது ஆட்டோமேஷன், பே அவுட் எங்கெங்கெல்லாம் பண்ணுறோம், பில்லிங்கு, டிரான்சாக்ஷனு, டோட்டல் சிஸ்டமும் எக்கனாமிக்கல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகும் வித்தின் 1 ஹவர்லன்னு அந்த யூகே ரிப்போர்ட் சொல்லுது. அப்போது இன்றைக்கி நான் வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறேன், டிடிஹெச்சில் டிவி பார்க்குறேன். சார், டிடிஹெச்சில் எப்படின்னாக்க மேலே டிடிஹெச் ஆண்டனாவை நீங்கள் ஒரு லைனில் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட சேட்டலைட்டோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பூமி சுற்றும் பொழுது நம்ம டிடிஹெச்சும் சுற்றுது, மேலே இருக்க சேட்டலைட்டும் சுற்றுது. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேட்டலைட் சுற்றும் போது பூமியும் சுற்றுறதுனால நீங்கள் அதுக்கப்புறம் என்றைக்குமே பர்மனெண்ட்டாக உங்கள் டிடிஹெச்சை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக? இது பேசிக் சயின்ஸு சார். டிடிஹெச்சு, லொக்கேஷனு, 5G 4G மொபைல்ஸு, நீங்கள் யூஸ் பண்ணுற யூடியூப்ஸு, ரைட், அடுத்து யூபிஐ, லொக்கேஷன் ஷேர் பண்ணுறது, ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறது, அடுத்து வானிலை அறிக்கை, இன்றைக்கி வெதர் ரிப்போர்ட் என்னன்னு பார்க்குறது, அடுத்து பூமியில் அடுத்து சார் இராணுவத்துக்கு ரேடார் வருதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே இந்த ஸ்பேஸ் எக்கனாமியில் இருக்குது. இப்போ அதில் உலக நாடுகள் இனி நிலத்தில் எல்லை பரப்பில் போய் சண்டை போட்டாங்களா, இன்வேஷன் பண்ணாங்களா, ஆக்கிரமிப்பு பண்ணுறது, ஒரு நாட்டின் மேலே படை எடுக்கிறது, எல்லை போய் பண்ணுறது, அங்கே போய் கொடி நாட்டுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. இப்போது விண்ணில் யார் இப்போ ஆட்சி செய்ய போகிறா அப்படிங்கிறதான் இப்போ அடுத்த கட்ட பேச்சாக இப்போ போயிட்டுருக்கு. அதனால தான் எல்லாரும் ஸ்பேஸில் தன்னை தானே நிரூபிக்கணும்னு எல்லாரும் முனைப்போடு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் 1967 யுனைடெட் நேஷன் ஸ்பேஸ் லா, அந்த ஸ்பேஸ் லாவில் ஸ்பேஸ் அஃபேர்ஸ்
அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா எந்த ஒரு நாட்டிற்கும் சொந்தம் கொண்டாட, நிலவை சொந்தம் கொண்டாடவோ, மார்ஸை சொந்தம் கொண்டாடவோ, அல்லது வானில் சொந்தம் கொண்டாடவோ உரிமை இல்லை. இருந்தாலும் அவன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள் இந்த ரிப்போர்ட்டில், எது செஞ்சாலும் யுனைடெட் நேஷன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கான். நம்ம ஊரில் இருக்க டிராஃபிக்கை விட வானத்தில் டிராஃபிக்கு எக்கச்சக்க டிராஃபிக்கு. எது? சேட்டலைட் டிராஃபிக்கு சார். குருவி சுற்றுற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது சார். குருவி சுற்றுற மாதிரி வானத்தை சுற்றிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்பேஸு. ஆனால் ஒன்றோட ஒன்று எப்படின்னா இன்டர்லிங்க் பண்ணி, சேட்டலைட்டை இன்டர்லிங்க் பண்ணி, அதுதான் சார் இந்த ஸ்டார் லிங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்பேஸ் எக்ஸை என்ன பண்ணுறாங்கனாக்கா, உலகத்தில் டவர் இல்லாத இடத்துலையும் கடலில் காடுகளில் மலைகளில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இன்டர்நெட் வேணும்னா அந்த ஸ்டார் லிங்க்கை தான் பயன்படுத்தணும்னு சொல்லி மோனோபொலியாக அவன் வந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்பேஸ் எக்ஸோட ஓனர் இருக்கானே இந்த எலான் மஸ்க் மாதிரி ஒரு கிறுக்கு பய உலகத்திலே கிடையாது. அதாவது கிரேசி கை. அவன்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்னடா ஆசைன்னா, நான் மார்ஸில் போய் சாகணும், மார்ஸில் தான் என்னோடய உயிர் போகணும் அப்படிங்கிறான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஸ்டார்ஷிப்பை விட்டு வானத்தில் இதில் நிலாவில் போய் இடிக்க வைக்கிறான். நிலாவில் இடித்து அதில் இம்பேக்ட் எவ்வளோ இருக்குது, அதில் ஏதாவது தண்ணி வருதா, அதில் எவ்வளோ கூலிங் சிஸ்டம் இருக்குதுன்னு பார்க்குறான். அடுத்து ஸ்பேஸில் டேட்டா சென்ட்ரு. அவன்கிட்ட கேட்குறாங்க, டேட்டா சென்டர் எப்படி அங்கே போய் கொண்டு போவோன்னு கேட்டால் அவன் சொன்னான் பாருங்க. அவன் சொல்கிறான், நிலாவில் வந்து ஒரு ட்ராக் மாதிரி நான் போட்டுட்டு இந்த ட்ராக்கில் டேட்டா சென்டரை வச்சு 8500 கிலோமீட்டர் ஸ்பீடில் அதை நான் புஷ் பண்ணேன்னா அது வெளியில் ஜம்ப் ஆகும் பொழுது அந்த ஆர்பிட்டோடு சேர்ந்து உலகத்தில் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிரும். அங்கே நமக்கு ஃபுல் டைம் நமக்கு பவர் கிடைக்குது, சூரியன்லேருந்து பவர் கிடைக்குது. அந்த பவரை வச்சு யூஸ் பண்ணிப்பான். இன்னொன்று, ப்ரோட்டஸ்ட்டுன்னு ஒரு பயம் வரமாட்டான், கீழே கற்றுனாலும் மேலே கேட்காது. அவன் சொல்கிறான், சார் கீழே கத்துவீங்க, தண்ணி இல்லைம்பீங்க, தண்ணி கெட்டு போதும்பா, சவுண்டு வருதும்பா, பொல்யூட்டும்பா, பவர் கன்சப்ஷன் அதிகம்னு சொல்லுவேன், குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன், அதனால் நான் மேலே தூக்கிட்டு போகிறேன்டா. பாருங்கள், கிரேசி காய். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த விண்ணியல் பொருளாதாரத்தில் என்னதான் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? சார் 1.8 ட்ரில்லியன், அதாவது மெக்கன்சியோட ரிப்போர்ட்டும் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2023 630 பில்லியனாக இருந்தது, 2035 1800 பில்லியன் ஆகும். அதாவது 1.8 ட்ரில்லியன் அளவு இந்த ஸ்பேஸ் எக்கனாமி இருக்குது. இன்வெஸ்ட் எல்லாம் இனி ஃப்யூச்சர் ஃபுல்லாக அதுதான் சார். அன்றைக்கி ஃபேஸ்புக் வரும்போது நமக்கு தெரியாது, ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு தெரியாது. ஆப்பிள் வரும்போது தெரியாது, எங்களுக்கு யாரும் சொல்லலை. ஆப்பிளில் போய் இன்வெஸ்ட் பண்ணு சொல்லலை. என்விடியா வரும்போது இவ்வளோ பெரிய சிப் வரும்னு எங்களுக்கு சொல்லலை சார். யாரும் சொல்லித்தரல, இந்த அறிவை யாரும் அன்றைக்கி சொல்லித்தரல. இதை இப்போவே நான் உங்கள் கையில், இதை உங்கள் டேபிளுக்கு முன்னாடி நான் கொண்டு வந்துட்டேன். இது கல்வியின் அடிப்படையில் கொண்டு வந்துட்டேன். அதனால் ஸ்பேஸில் 1.8 ட்ரில்லியன். இப்போ நீங்கள் பாருங்கள், இஸ்ரோ முதலீடு பண்ணுது. இஸ்ரோ லிஸ்டடா சார்? இஸ்ரோ ஹேஸ் டு பி லிஸ்டட். வரணும், இல்லாட்டி இவன் மோனோபோலியாக உலகத்தில் இருப்பான் சார். நாளைக்கு பாருங்கள், நிலாவை போய் மோதுறான். நாளைக்கு ஏர்டெல் ஜியோலாம் மோதி நம்ம இந்தியாவில் இன்டர்நெட்டே இல்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? we have to be more focused on space economy. கரெக்ட். இப்போது லிஸ்டட் எங்கே ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் ஆயிருக்கு, எல்லா குளோபலில் இருக்குது, சைனாவில் ஆயிருக்கு, ஜப்பானில் ஆயிருக்கு, ஃப்ரான்ஸில் ஆயிருக்கு. என்ன சார் எல்லாம் இருக்குது. அப்போது முதலீடு அன்னைக்கு எப்படி நான் ஆப்பிளை மிஸ் பண்ணணும், ஃபேஸ்புக்கை மிஸ் பண்ணணும், என்விடியா மிஸ் பண்ணணும், இதை நான் மிஸ் பண்ண தயார் நிலையில் இல்லை. இளைஞர்கள், ஜென்சி பசங்க தயார் நிலையில் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயார். அப்படின்னா என்ன பண்ணோம்னாக்க, கீழே இருக்க லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அது டிக்கெட்டோட லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட நம்பர் ஓடிபி கேட்கும், அந்த ஓடிபியை கொடுங்க. அந்த ஓடிபி கொடுத்து ப்ரொஃபைல் கிரியேட் ஆனோன்னா அங்கே பாருங்கள், மேலே போங்க, ப்ரொஃபைல் அங்கே போய் பாருங்கள், குளோபல் இன்வெஸ்ட்னு இருக்குது. அந்த குளோபல் இன்வெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், மதுரை 26. இந்த கூப்பன் ஆல்ரெடி இன்பில்டு. ஓகே, இது வந்து ப்ரொமோ லிங்க்கு, இந்த ப்ரொமோ கோடு இருக்குது. இதில் 45% இது மூலிமா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு 45% டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 மந்தில் உங்களோட போர்ட்ஃபோலியோ, அமெரிக்கன் போர்ட்ஃபோலியோ, இந்தியன் போர்ட்ஃபோலியோ, உங்களோட ஸ்டாக்ஸ், அதில் இருக்க தப்புகள், அதில் இருக்க பலன்கள், அதில் இருக்க குறைகள், அடுத்த வருஷம் இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், தேவையில்லாத ஸ்டாக்ஸ் எது, தேவையில்லாத மியூச்சுவல் ஃபண்டு எது, குடும்பத்தில் இருக்க அத்தனை மியூச்சுவல் ஃபண்டு இணைக்கிறது, அதுக்கப்புறம் ஏஐ கிட்ட போய் கேள்வி கேட்குறது, ஸ்பேஸ் எக்கனாமினா என்ன, அது எந்த வளர்ச்சி இருக்குது, எந்த ETF வாங்கணும், இது எல்லாமே இந்த ப்ரோவில் இருக்குது. இப்போ இந்த காணொலி பார்க்குற நீங்கள் கேட்குறீங்களா, ஸ்பேஸில் அப்படி என்ன சார் எக்கனாமி, அப்படி என்ன சார் தொழில் வளம் இருக்குங்கிறீங்களா? இங்கே பாருங்கள் சார், நான் லிஸ்ட்டு போட்டிருக்கேன், 2ஆக போட்டிருக்கேன். இன்று பணம் பார்க்கும் தொழில்கள், நாளைய தொழில்கள். இங்கே பாருங்கள், ராக்கெட் ஏவுதல் சேவை, மறுபயன்பாட்டு ராக்கெட் உற்பத்தி, செயற்கைக்கோள் உற்பத்தி, செயற்கைக்கோள் இணையம், மொபைலுக்கு நேரடி சேட்டலைட் இணைப்பு, செயற்கைக்கோள் டிவி ஒளிபரப்பு, GPS வழி செலுத்தல் சேவை, துல்லிய நேர ஒத்திசைவு, அடுத்து புவி கண்காணிப்பு புகைப்படம், வானிலை
கண்காணிப்பு தரவு, விவசாய அண்டு கடல் தரவு பகுப்பாய்வு, பாதுகாப்பு, இராணுவ அமைப்புகள், விண்வெளி குப்பை கண்காணிப்பு, குப்பை அகற்றும் சேவை, தரை நிலையங்கள், சாதனங்கள், ஏவுதளங்கள், இதையெல்லாம் இப்போ எக்கனாமியாக இருக்குது. ஃப்யூச்சரில் என்ன ஆகுது அங்கே பாருங்கள். செயற்கைக்கோள் பழுது அன்று எரிபொருள், மெயின்டெனன்ஸ் ரிப்பேரா பார்த்துக்கங்க. மேலே போயிட்டு மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் சார். இந்த ஐஎஸ்எஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐஎஸ்எஸ்னா இன்டர்நேஷ்னல் சேட்டலைட் ஸ்டேஷன் சார். ஜார்ஜ் க்ளூனி, சாண்ட்ரா புல்லக் கிராவிட்டி மூவி சார் 2013 வந்துச்சு. மெயின்டெனன்ஸ்க்கு அங்கே இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா சார்? இந்த ஐஎஸ்எஸ் என்ன பண்ணுதுனாக்க இந்த லோவர் எர்த் ஆர்பிட், அதான் லியோன்னு சொல்லுவோம், லியோ லோவர் எர்த் ஆர்பிட்டில் வானத்தில் பல குப்பைகள் மிதக்குது. வானத்தில் குப்பை சார். சார் ஊரில் எப்படி குப்பையோ வானத்தில் குப்பை. என்னென்னா பல நாடுகள் விண்ணில் வந்து ராக்கெட் ஏவிச்சு, செயற்கைக்கோள் ஏவிச்சு, ரைட்டா? கீழே எங்கே பூமியில் வந்தால் எந்த கட்டடத்து மேலே விழுந்துருமோன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேவே எக்ஸ்ப்ளோட் பண்ணி அந்த விண்ணிலேயே சுற்றிக்கிட்டு கிடக்கும். இது பேர் என்னது? குப்பை. அதாவது ராக்கெட் மேலே போகுது, அதோட பாடி பார்ட்ஸ் இருக்குல்ல, பாடி பார்ட்ஸ் மட்டுமே 1.2 லட்சம், அதாவது 1.2 lakhs கல், ராக்கெட்டு, உடஞ்ச பொருள்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுதான் அந்த படத்தில், கிராவிட்டி படத்தில் காட்டுவாங்க. சுற்றிக்கிட்டே வரும், டெப்ரிஸ் வந்து டைரெக்டாக வந்து அடிக்கும். பார்த்தீங்களா அந்த படத்தை? இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, ஐஎஸ்எஸோட வேலை என்ன சார்? ஐஎஸ் பார்த்துருக்கீங்களா? மொபைலில் காட்டுறேன் பாருங்களேன். மொபைலில் இது என் பிள்ளைங்களுக்காக காட்டுவோம் சார். வானில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு கருத்துக்காக காட்டுவேன். இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது ஐஎஸ்எஸ்? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஐஎஸ்எஸ் காட்டு இருக்கா சார்? எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள், எந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள், பக்கத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்ப்போம். கிரகங்கள், ஆமாம், சாட்டன் இருக்காரு, சனி இருக்கார், சனி பகவான் இருக்கார். எங்கே இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கார். மீனராசி நேயர்களே மனசை தேத்திக்கிங்க, இன்னொரு 1.5 வருஷம். இந்த ஐஎஸ்எஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த துகள்கள்லாம் வருதுல்ல, இதை வந்து டாட்ஜ் பண்ணுறாங்க. அதாவது சார் செயற்கைக்கோள் இப்போ சேட்டலைட்டு எல்லாம் வந்துருச்சு, நமக்கு டிவிக்கு வரதெல்லாம் வந்துருச்சு. எந்த இதுவும் இப்போ இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சுற்றுவட்ட பாதையில் வருது இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்கனாக்க ஒரு ப்ரெஷரை வந்து பில்டு பண்ணி அதை தட்டும் பொழுது அது சுற்றுவட்ட பாதையிலேருந்து விலகி போயிடுது. ஒன்று. இன்னொன்று என்ன பண்ணால் ஹை ப்ரெஷர் ஃபயர் பண்ணி அங்கேயே எரிச்சு விட்டுறது. 2. இன்னொன்று டாட்ஜ் பண்ணுறது. இந்த வேலையெல்லாம் பண்ணுறது தான் ஐஎஸ்எஸோட வேலை. அதையும் நீங்கள் பார்க்கலாம், வானத்திலே பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஸ்பேஸ் சுற்றுலா. அதுதான் ஸ்பேஸ் எக்ஸ். அவன் என்ன சொல்கிறான், மில்லியனர்ஸ் எல்லாத்தையும் சார் நல்லா நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இதை மட்டும் நீங்கள் யோசிங்க. 1980 யாராவது நீங்கள் ஃப்ளைட்டில் போவீங்கன்னு சொன்னால் யாராவது நம்பியிருப்போமா? ஆனால் இன்றைக்கி திருச்சிக்கும் கோயம்புத்தூருக்கும் ஃப்ளைட்டுக்கு போய்ட்டுருக்கோம். 40,000 50,000 இருந்த ஃப்ளைட் டிக்கெட் இன்றைக்கி வெறும் 6,000 7,000 3,000 வந்துருச்சு. கரெக்டாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விண்வெளி சுற்றுலாவும் ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 40 வருஷம் கழித்து கிராம மக்கள்லாம் போகிற மாதிரி, ஊரில் இருக்கிறவங்கலாம் டூருக்கு போகிற மாதிரி பண்ணுறான். சார் அவன் என்ன பண்ணிட்டான்னா, இதுதான் நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது. ஏன் இப்போ இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியாக மாறுதுன்னா, ஸ்பேஸ் எக்ஸ் என்ன பண்ணிட்டானாக்க, முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஷட்டில்னு சொல்லுவோம். ஷட்டில் 1 கிலோ எடை இருக்குல்ல, அந்த 1 கிலோ எடையை ஷட்டிலில் அனுப்பும்போது அவனுக்கு $54,000 செலவாச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃபால்கன் 9 கொண்டு வந்தான், ரைட்டா? அந்த ஃபால்கன் 9 மூலியமாக அனுப்புறதுல அது 1 கிலோவுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $2,500 இருந்தது. சரி, இப்போ ஸ்டார்ஷிப்னு கொண்டு வந்துட்டான். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு $100 தான் வருது. சார் $100 பொருளை அனுப்பிடலாம் சார். எட்வர்ட் லூ. இந்த எட்வர்ட் லூ யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாசாவில் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே சர்வ் பண்ணிவிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ரிட்டையர்ட் ஆகிட்டு அவர் பல நேரங்களில் வந்து சேட்டலைட்டு தொலைஞ்சு போனதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆளை தான் போய் தேட சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இவர் என்ன பண்ண, கடுப்பாகி என்னை ஏன்டா தேட சொல்கிறீங்கன்னு சொல்லி அவராகவே என்ன பண்ணுறாரு, அப்போ நியூசிலாந்து, கோஸ்டாரிக்கோ அந்த மாதிரி இடத்துல ஒரு 4-5 இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ரேடார் ஸ்டேஷன் வச்சுட்டார் பூமியில். அந்த ரேடார் ஸ்டேஷனோட அதிர்வலைகள் மேலே போகுது இல்லையா, அதில் அதிர்வலைகளில் எந்த பொருள் கிராஸ் பண்ணாலும் அதில் அவர் கண்டுபிடிச்சிடலாம் இந்த பொருள் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போது அவர் அமெரிக்கன் உதவியோடு அவர் என்ன பண்ணுங்க, லியோ லேப்ஸுங்கிற கம்பெனியை உருவாக்குறாரு. அந்த வெப்சைட்டை தான் இப்போ காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெப்சைட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சுற்றுது பாருங்கள் சார். சார் அங்கே பாருங்கள், அந்த ரெட் கலர்லாம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் இங்கே இருக்கிற பூமியில் வச்சுருந்தால ஸ்டேஷன், ரேடார் ஸ்டேஷன். அந்த ரேடார் ஸ்டேஷனோட அதிர்வலைகள் அதை போய் இடித்து தாண்டி உள்ளே போச்சுன்னா இங்கே அவங்களுக்கு ஆஃபீஸுக்கு வந்துடும். இது போயிட்டுருக்கு, இந்த இடத்துல போயிட்டுருக்கு, நாளைக்கு காணா போச்சு, இது போச்சுன்னு சொல்ல முடியாது. டெப்ரிஸ் எங்கே போயிருக்குன்னு தெரியாது சார். டெப்ரிஸ் 1.2 லட்சம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெப்ரிஸ் எல்லாத்தையும் அடையாளப்படுத்தணும். நாளைக்கு எந்த சேட்டலைட் மேலே இடிச்சிட்டாலோ, இப்போ ஸ்டார்லிங்க் மேலே இடிச்சிட்டாலோ அதை நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அது எந்த நாடு குப்பை போட்டுச்சோ அந்த நாட்டின் மேலே அவங்க வரி விதிக்கிறது. இதுதான் சார் டேரிஃப் ஏரிஃப் அதெல்லாம் பாருங்கள், விண்வெளியில் பே பண்ணுறான் பாருங்கள். அப்போ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் அந்த ஃபவுண்டரு. இத்தனை வருஷமாக அங்கே வேலை பார்த்துட்டு ப்ரொஃபஸராக இருந்துட்டு அவார்டு வாங்கிட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த லியோ லேப்ஸுங்கிற அந்த வெப்சைட்டில் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இட்ஸ் அ ஃப்ரீ வெப்சைட், யார் வேணால் போய் பார்க்கலாம். அங்கே பாருங்கள் எவ்வளோ சுற்றிட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் டெப்ரிஸ் ஒன்று போய் தொடர பாருங்கள். டெப்ரிஸ் தொட்டுட்டேனா, சரி டெப்ரிஸ். அங்கே பாருங்கள் ஸ்டார்லிங்க் எத்தனை போது பாருங்கள், ஸ்டார்லிங்க் பார்த்துட்டேனா.
அப்படியே வாங்க இந்தியாவுக்கு வாங்க, சென்னைக்கு மேலே ஏதாவது போதா, சென்னை மேலே அங்கே பாருங்கள், இந்தியாவுக்கு மேலே போயிட்டேன், சென்னையை பாருங்கள், சென்னை மேலே பாருங்கள் போகுது, ஸ்டார்லிங்க்கு இங்கே ஏதோ டெப்ரிஸ் போகுது பாருங்கள், டெப்ரிஸு சார் பாருங்கள், இத்தனை இருக்குது சார். சார் இத்தனை வானின் மீது இவ்வளோ பெரிய ஒரு எக்கனாமி இருக்குது, இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது. நான் சொன்ன தொழில்கள் எல்லாமே இனி வரப்போகிற தொழில்கள். அடுத்து பாருங்கள், தனியார் விண்வெளி நிலையங்கள், விண்வெளியில் உற்பத்தி, விண்வெளி டேட்டா சென்டர், நிலா தரையிறங்கு சரக்கு, சிறுகோள் சுரங்கம், விண்வெளி காப்பீடு, ஏவுதல், இடைத்தரகு பகிர்வு, உதிரி பாகங்கள், 3D என்ஜின், விண்வெளி மென்பொருள் கட்டுப்பாடு, விண்வெளி வீரர் பயிற்சி மற்றும் பயணம். எப்பா சார், அப்போ பாருங்கள் சார், அவன் டேட்டா சென்டர் சொன்னதெல்லாம் எனக்கு அப்படியே தலை சுத்திருச்சு. என்னமோ 8000 கிலோமீட்டர் தள்ளுவானா, அது போய் ஸ்பேஸில் உட்காந்துருமா, அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிருமா. பாருங்கள் எவ்வளோ பெரிய தாட்டில் இருக்கிறாங்க பாருங்கள், உலகம் எந்த லெவலில் சிந்திச்சுட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோன்னு பாருங்கள். இப்போ தான் நம்ம வந்து ஸ்பேஸை பற்றியே பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் அவங்க ஆல்ரெடி ஹி மேட் அ மோனோபோலி. அதனால் முதலீடு நம்ம பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா உறுதியாக முதலீடு பண்ணியே தீரணும். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குல்ல, ஜூன் 12 தான் அவன் ஐபிஓ வந்தான் சார், 2.3 ட்ரில்லியன். அந்த ஐபிஓ மூலியமாக அவன் கிட்டத்தட்ட 87 பில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணான். அதோட மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்களா, அதோட மதிப்பு நம்மளோட ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ் இதெல்லாம் சேர்த்தா கூட அது பக்கத்துலேயே நெருங்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா, நம்ம ஜியோ வந்து இந்தியாவில் வந்து அந்த இன்டர்நெட்டை வந்து ஈஸி பண்ணாங்க 2016 இலவசமாக வந்துச்சு இல்லையா, மிக குறைந்த இதில் டேட்டா கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் யூடியூப் பாப்புலர் ஆச்சு, யூபிஐ பாப்புலர் ஆச்சு. கரெக்டாக இப்போ எல்லோரும் யூஸ் பண்ணுறோமா? இப்போ இவன் என்ன பண்ணுறான், ஸ்பேஸை $100 $50 கொண்டு வரும்போது என்னன்னா, அப்போ இந்த விண்ணியல் பயணம், ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் இதெல்லாம் மலிவாக கிடைக்கும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா, உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும் விண்ணியல் பயணத்தை சாதாரணமாக சகஜமாக நம்ம எப்படி விமானத்தில் போய்ட்டுருக்கோம் அது மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷத்தில் 6 வருஷத்தில் வரப்போகுதுங்கிறதுனால தான் இந்த ஸ்பேஸ் எக்ஸை தெரிவிக்குது. முக்கியமாக இப்போ வானத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12500 சேட்டலைட்டு கிட்டத்தட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த 12000 3/2 பங்கு யார் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா மோனோபோலியா எலான் மஸ்க் தான். ஸ்டார்லிங்க் ஸ்பேஸ் எக்ஸ் தான் வச்சிருக்கு. மீதி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் இருக்காங்களா, கூப்பர் அதுவும் ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சைனா ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன் வெப்புங்கிற சேட்டலைட்டு இதுதான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஃபியூச்சரில் அவங்க என்ன சொல்கிறாங்க, அமேசான்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 50,000 சேட்டலைட்டை அடுத்த 10 வருஷத்தில் நாங்கள் ஏவ போகிறோம்னு சொல்கிறாங்க. சார் இந்த வருஷம் மட்டுமே 165 லான்ச், 2025 165 லான்ச்சு. கிட்டத்தட்ட உலகத்தில் இருந்த லான்ச்சில் கிட்டத்தட்ட 65% ஸ்பேஸ் எக்ஸ் மட்டுமே பண்ணியிருக்கு. சார் ஸ்பேஸ் எக்ஸ்னால் ஒன்லி ஸ்பேஸ் எக்ஸ் மட்டும் நான் சொல்ல முடியாது. ஸ்பேஸ் எக்ஸுக்கு வெண்டாராக இருக்கிற நிறுவனங்கள், உதிரி பாகங்களை சப்ளை பண்ணுற நிறுவனங்கள், டெஸ்டிங் பண்ணுற நிறுவனங்கள், குவாலிட்டி செக் பண்ணுற நிறுவனங்கள், சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற நிறுவனங்கள், ரைட்டா, இது எல்லாம் இருக்குது. இதில் தான் அந்த எக்கனாமி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், எலான் மஸ்க் பாருங்கள் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடியாக இருக்கான்னு பாருங்கள். என்ன எலான் மஸ்க் தான் தில்லாலங்கடியா, இந்தியன்ஸ் கிடையாதா சார்? ஜுகாடுவாலா, தேசிவாலா, ஜுகாடு சார். நம்ம என்ன பண்ணோம், சந்திராயன் 3 லேண்ட் பண்ணோமா, மூணில் போய் லேண்ட் பண்ணோமா, அதோட மதிப்பு எவ்வளோ செலவு பண்ணோம்னா $75 மில்லியன். இன்டர்ஸ்டெல்லர் ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட மதிப்பு $165 மில்லியன். அதுக்கு எலான் மஸ்கே கீழே போட்டிருந்தான், குட் ஃபார் இந்தியன் போட்டிருந்தான். அவனே ட்வீட் பண்ணியிருந்தான். இந்தியன்ஸுக்கு சீப்பாக பண்ண தெரியுது. ஆனால் இதை விரிவுபடுத்தணும், இதை பெருசு பண்ணணும், ஒரு 40 வருஷம் தொலைநோக்கோட பயணிக்கணுங்கிற அந்த எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சாதாரண மக்களை நம்ம எதாவது பேசி பண்ண முடியுமா? ஒன்றும் கிடையாது. நம்மளால் முடிஞ்சது என்ன, ஒரு முதலீட்டாளராக நம்ம பயணத்தை தொடங்குகிறோம், ஸ்பேஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த விண்ணியல் பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட் இல்லை சார், இனி வின்வெஸ்ட். இன்வெஸ்ட் இல்லை, வின்வெஸ்ட். புது வேடா இருக்கா? ஆமாம், இந்த வின்வெஸ்ட் சார். விண்ணியல் ஒன்று நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. இந்த விண்ணியலை பற்றி தொல்காப்பியத்தில் கிட்டத்தட்ட 5000 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நிலம், தீ, நீர்வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம். அதான் விசும்புனா பாருங்கள், விசும்புனா ஸ்பேஸு. தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இலக்கியத்திலே நம்ம எல்லாம் முடிஞ்சிரும் போல இருக்கேங்க. செயல்முறைக்கு வருதா? வரலையே, வர வைக்கணுமே. இப்போ தானே குலசேகரப்பட்டனம், அள்ளிக்குப்பம் எல்லாத்துலேயும் வருது, இப்போ தானே வருது. தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணணும். தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, அவங்க மோனோபோலியாக மாறுறதுக்கு முன்னாடி நம்மளே பாதுகாத்து, நாளைக்கு நம்ம ஊரில் ஒரு இன்டர்நெட்டை டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாட்டை வீழ்த்தணும்னா முதல்ல இன்டர்நெட்டு, ரேடார் சிஸ்டம், எல்லா சேட்டலைட்டையும் முடிச்சிட்டோம்னா நாடு என்ன நடக்குதுன்னு யாருக்கு கம்யூனிகேஷனே தெரியாது. சார் இதுதானே சார் நடந்துச்சு உக்ரைனில். சார் நாடுகள் விழிப்போடு இருக்கணும். ஆனால்
நாடுகள் அதை பார்க்கட்டும், அவங்க பாலிசி மேக்கர் தே ஹவ் டு டூ இட். நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த விசும்பில் வின்வெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பங்குகள்லாம் சொன்னோம் இல்லையா, இந்த பங்குகள் ராக்கெட் லேபாக இருக்கட்டும், இந்த சிறிய ராக்கெட் சேட்டலைட் உற்பத்தியாக இருக்கட்டும், ஏஎஸ்டி ஸ்பேஸ் மொபைலாக இருக்கட்டும், அல்லது பிளானட் லேபாக இருக்கட்டும், அல்லது இன்டிடியூட்டிவ் நிலாவில் இறங்கிய முதல் தனியார் நிறுவனமாக இருக்கட்டும், இந்த நிறுவனங்கள்லாம் தனி பங்குகள். ஒருவேளை எனக்கு தனி பங்குகள் மேலே உங்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னா அதுக்குன்னு UFO ETF கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். அப்போ UFO ETF வாங்கிறது பரிசித்தமானது. அந்த UFO ETFல அங்கே போய் பாருங்கள், ஹோல்டிங்ஸை போய் பாருங்கள், ஹோல்டிங்ஸ் என்னென்ன வச்சுருக்கான் பாருங்கள். மேக்ஸிமம் இங்கே நம்ம என்னென்னலாம் பேசணுமோ மேக்ஸிமம் அதுலேயும் வச்சுருக்கான். அப்போது தனி பங்குகள் ஆகும்போது மேலே 15% 20% போகும், கீழேயும் இறங்கும். ஆனால் அதே நம்ம சமயத்தில் ETF வச்சுருந்தோம்னாக்க பொறுமையாக நிதானமாக வளரும். இது மட்டும் தான் சார். அதனால் என்ன பொறுத்தவரைக்கும் ETF போங்கன்னா சில பேருக்கு இதில் துணிவு, SpaceX மேலே ரொம்ப நம்பிக்கை, ராக்கெட் லேப் மேலே ரொம்ப நம்பிக்கை, AST மேலே ரொம்ப நம்பிக்கை இருந்ததுன்னா துணிஞ்சு நீங்கள் முதலீடு பண்ணுறவங்க பண்ணலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஹேஸ் டு பி டூ பை யுவர் செல்ஃப். அப்போ மொத்த முதலீட்டில் மொத்த போர்ட்ஃபோலியோவில் 20% நான் குளோபல் இன்வெஸ்ட்டில் பண்ணும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா என் போர்ட்ஃபோலியோ வெல் டைவர்சிஃபைட் ஆகிடுது. இன்னொன்று என் குழந்தைங்களோட 15 வருஷம் கழித்து எப்படி நான் ஆப்பிளை மிஸ் பண்ணணும், செமிகண்டக்டர் மிஸ் பண்ணணும், எப்படி நான் வந்து NVIDIA மிஸ் பண்ணணும், எப்படி நான் வந்து கூகுளை மிஸ் பண்ணணும், எப்படி ஃபேஸ்புக் பண்ணணும், எப்படி ஆப்பிளை மிஸ் பண்ணணும், எல்லாத்தையும் மிஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிஸ்ஸிங் இந்த ஸ்பேஸ் எக்கனாமியில் நடக்கக்கூடாது அப்படின்னா வின்வெஸ்ட், அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நன்றி மக்களே, நன்றி.